ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் சொக்க தங்கம் ஜுவல்லரி. என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. அவசரம். இனிமேல நீ யாரும் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது. நயன்தாரான்னு மட்டும் தான் கூப்பிடணும். நாங்க யாரும் உங்களை அப்படி கூப்பிடவே இல்லையே மேடம். இனிமேல் அப்படி கூப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க புதுசா செஞ்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா? சேச்சே, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவன் இல்லைங்க. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்லை. அதுக்கான அவசியம் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். உங்க பிரச்சனை என்னன்னு தம்பி சொல்லுங்கம்மா. தம்பி, தெருக்குழாவுல டேப் உடைஞ்சு ஒரு வாரமா பைப்ல தண்ணி வரல. நாங்களும் கலெக்டர்ல இருந்து கவர்னர் வரைக்கும் மனு எழுதி கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். தம்பி, குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ண முடியும்? அது சரி பாட்டி, எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது. ஆனா இதெல்லாம் அவங்க ஏன் என்கிட்ட சொல்றாங்க? இனிமே எல்லாம் அப்படித்தான். அது இல்ல நக்குல், இனிமே அப்படி. ஐயோ, இதெல்லாம் என்னத்துக்கு சும்மா? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? புணந்தொக்கங்களை வண்டி கிடைக்குமாடா? கடைக்காரனே, உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்ல. ஓ மை காட், இப்ப எப்படி இந்த தேன் மிட்டாய் வாங்குறது? சோ சேட், வெரி கன்ஃபியூஷன் மை லைஃப். ஏண்டா நாயே, இவ்வளவு நாள் எப்பறம் பொருள் வாங்கின? காசு கொடுத்து. அப்புறம் இன்னைக்கு மட்டும் ஜிபே கேக்குது உனக்கு? நேத்து தான் இன்ஸ்டால் பண்ணேன். பாக்கெட் எவ்வளவு வச்சிருக்க? எடுறா. தட்ரா. 1 ரூபா இருக்கு. 1 ரூபா. ஒரு தேன் மிட்டாய் எவ்வளோடா? 2 ரூபா சாமி. ஒரு தேன் மிட்டாய 2 ரூபா. 1 ரூபாய் வச்சுட்டு நீ நக்கிடா போற. எடுறா உன. இங்க பாரு, இனிமேல ஜிபே வச்சுட்டு கடலை மிட்டாய் வாங்க வர, தேன் மிட்டாய் வாங்க வர வந்த போன் எடுத்து நடுமுறை நச்சுன்னு பொழந்துரு. போடா. இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? முதலாளி, என்ன ராஸ்கல் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நீ வரவேனா நான் பயந்துருவனா? நீ ஒருத்தரனா ஒருத்தன் ஒரு லாரில கூட ஆளை கூட்டிட்டு வா. 50 பேர்ல குடல ஒரு மாலை ஓடுறேன். வாடா வாடா. நீ வாங்கினது பார்த்தாலும் மறுபடியும் வராங்க. நான் புறப்படுறேன். எது போறியா? நீ இருக்கின்ற தைரியம் தான் லாரி கூட வாங்கினாலும் கம்மிட் பண்ணிருக்கேன். நீ பாடு போற. ஆமால 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். 3 நாளாவா? எப்படா மாட்ட வந்தேன்? ஏற்கனவே வெளியில ஒருத்த மாட்டிட்டானா? அவன் நேக்கா என்னைய மாட்டி விட்டு போயிட்டானா? நல்ல வேளை நீ வந்து என்னைய காப்பாத்துறேன்னு. எது? இப்ப நான் எப்படா போறது வீட்டுக்கு? நீ கொஞ்ச நாளைக்கு இருந்து வாடா. இன்னைக்காவது என் பொண்டாட்டி புள்ளைய பாக்கணும். நல்லா இருப்பே நீ. அடே அடே, இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. நீ என்ன கேப்டன்? ஓகே கேப்டன். தம்பி, ரைட்டா தள்ளுங்க, கொஞ்சம் தள்ளுங்க வா. இப்ப நான் தான் கேப்டன். அப்படியே விட்டு போனீங்கல்ல. மரியாதையா பேசுங்க. கேப்டன் கிட்ட அவ்வளவு திமிரு இருக்கு. இடம் காலியா இருந்து நான் உட்காந்துட்டேன். மக்கள் என்னதான் சார் விரும்புறாங்க கேளுங்க. தம்பி கிளம்புப்பா, போப்பா. சாமனா எந்திரிச்சிடுறேன். இதுக்கெல்லாம் பயப்படாதடா. ஒரு வாட்டி நீ இடம் குடுத்தீனா அப்புறம் போய்டும். நீ தான் கேத்து. இந்த இடத்துக்கு எவ்வளவு பேர் ஆசைப்படுறாங்க? நீ நின்றாக்கறே. இவ்வளவு பேர் கால் வேணா நானே வேலைக்கு சேர்த்துக்கிறேன். அப்ப நம்ம டீம்ல வந்துறியா? அவ்வளவுதான். உங்கள் வாங்கலையோ தம்பி, டயப்பர் தம்பி, என்ன சுத்திட்டு இருக்கீங்க தனியா? என்னையும் உங்க அன்மாரிட் அசோசியேஷன்ல ஒரு ஆளா சேர்த்துக்கங்க. என்னமோ தனியா நான் கேப்டன் ஏதோ போய் ஆரம்பிச்சியப்பா. ஸ்டார்டிங் தான் அப்படி. இதான் நான் சொல்றேன்ல, இடம் காலி ஆயிடுச்சுன்னா உட்கார கூடாது தம்பி. வேடிக்கை மட்டும் பார்க்கணும். அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சும்மா கிடையாது. எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கு. உனக்கு தான் வர மாட்டேங்கிற. ஏய், யாருடா அது 2வது வருஷம் எட்டி பாக்குறது? ஏய் குள்ள கத்திரிக்கா, உனக்கு நெஞ்சில தில்லு இருந்தா கிட்ட வாட. என்னடா இது? குள்ள கத்திரிக்காயா இருந்தது இப்படி புடலங்காய மாறிட்டா? உட்கார. ஏய் சொட்ட சொட்ட அப்படியே நீ வேடா. அடேங்கப்பா, நீ வேண்டாம். அதோ அங்க பொடிய ஒருத்தன் இருக்கான்ல, அதோ அவன்தான். ஏய் பொடி பையல கூப்பிடுறல, வாடா. வேணாம், யாரும் வேணாம். ஏப்பா, என் கூட சண்டை போடுறதுக்கு இந்த காலையில ஒருத்தனு கூட தகுதி இல்ல. சண்டை போடுற ஐடியாவை இத்தோட விட்டுறேன்.
சோகமாவே இருக்கீங்க. சோகமாவா? வேற எப்படி இருக்க சொல்ற? இவனை லவ் பண்ணி எதுவுமே நல்லாவே இல்ல. நம்ம சரியா பாத்துக்கலையா? இல்ல, நல்லா தான் பாத்துக்கிறான். ஆனா பட் ரொம்ப கேரிங்காவே இருக்கான். போர் அடிக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே டச்சியாவே இருக்கான். அதனால பண்ணி விட்டுருவோம். சரிப்பட்டு வராது. இன்னைக்கு ஒரு இது முடிவு. முனியாண்டி தெரியுமா? முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ, வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா மோசம் போயிட்டால அப்புறம் ஓசம் பொண்டாட்டியை கொடுத்துறேன். நான் இல்லடா, நான் கடத்தலடா, யாருமே இல்லடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா? நீ போய் சொல்றியாம்லடா? நோ 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 ரெஃப்ரி அவன் தான் போய் சொல்றான். அவன் தான் போய் சொல்றான். ரெஃப்ரி கம் ஆன். பொண்டாட்டி என்ன கடத்திக்கிட்டு வந்தா என்ன? ஏன் பொண்டாட்டி நான் கடத்த சொல்றேன்? சுட போறேன். अरे भाई वन ऑल किया, सम मेंटल किया, इधर हो गया, इधर हो गया, वॉकिंग किया, सम किया, लड़की में इधर जाने लगी. तुम என்னடா வேணும் உனக்கு? போடா. மான் குட்டி மாதிரி துள்ளி கூச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரே பாருங்க. எல்லாம் அந்த இருக்க பத்தி என்ன காரணம்? そして最優秀ストーリーテラー賞はシーマンちゃん。சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. டெல்லிக்கு போனோம் நானு, என் தம்பி பிரபு, எங்க மூத்தவர். இன்னும் தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்னு அங்க போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோன்னா, அண்ணா ஒரு செல்ஃபினா. நாங்க 100 போடுவோம். 3 போடுவோம். சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். இன்னைக்கு